செங்கோட்டையில் வெடித்தது ஹுண்டாய் i20 கார் எனவும் ஹரியானா பதிவெண் கொண்டது என்றும் டெல்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. கார் பலரிடம் கைமாறி உள்ள நிலையில் காரின் முதல் உரிமையாளரான சல்மான் கைது செய்யப்பட்டுள்ளார். டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து பஹர்கஞ்ச், தரியாகஞ்ச் சுற்றியுள்ள தங்கும் விடுதிகளில் இரவு முழுவதும் தீவிர சோதனை நடைபெற்றது. சந்தேகத்தின் பேரில் 4 பேரிடம் விசாரணை நடத்தப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக விசாரணை நடந்து வருவதாக டெல்லி போலீசார் தெரிவித்துள்ளனர். தீவிரவாத தாக்குதலா என செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு இவ்வாறு தெரிவித்தனர். கார் வெடித்து சிதறிய பின் பல உடல் பாகங்கள் சாலையில் சிதறி கிடந்ததாக சம்பவத்தை நேரில் பார்த்த ஒருவர் கூறியுள்ளார். தன் வாழ்நாளில் இவ்வளவு பெரிய வெடி சத்தத்தை கேட்டதில்லை, நாங்கள் அனைவரும் இறக்கப் போகிறோம் என்று நினைத்ததாகவும் உள்ளூர் கடைக்காரர் ஒருவர் தெரிவித்தார். டெல்லியில் கார் வெடித்த இடத்தில் மத்திய அமைச்சர் அமித் ஷா நேரில் ஆய்வு செய்தார். காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களையும் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். அனைத்து கோணங்களிலும் விசாரணை நடந்து வருவதாக மத்திய அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். டெல்லியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சம்பவம் நடந்த இடத்தை சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளிலும் சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்படுவதாகவும் கூறினார். டெல்லி செங்கோட்டை அருகே கார் வெடித்த சம்பவம், பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் மீட்பு பணிகள் குறித்து உள்துறை அமைச்சர் அமித் ஷாவிடம் பிரதமர் மோடி கேட்டறிந்தார். கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை மற்றும் தேசிய பாதுகாப்பு படை விசாரணையை தொடங்கியது. சம்பவ இடத்தில் மோப்ப நாய்கள் உதவியுடன் ஆய்வு செய்தனர். டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் கோட்வாலி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் வெடிபொருள் தடுப்பு சட்டம் மற்றும் BNSன் பல்வேறு பிரிவுகளின் கீழும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. டெல்லியில் கார் வெடித்ததில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து டெல்லி முதல்வர் ரேகா குப்தா ஆறுதல் தெரிவித்தார். தேவையற்ற வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்றும் பொதுமக்களுக்கு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கார் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து டெல்லி முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தலைநகர் முழுவதும் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். டெல்லியில் கார் வெடித்ததை தொடர்ந்து மும்பை, உத்தரப்பிரதேசத்தில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் முக்கிய இடங்களில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. டெல்லியில் கார் வெடித்ததை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் உஷார் நிலை. தமிழகம் முழுவதும் முக்கிய ரயில் நிலையங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். டெல்லி செங்கோட்டையில் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே கார் வெடித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கார் வெடிப்பு சம்பவத்தில் 8 பேர் பலியான நிலையில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் சிக்கியவர்களில் 8 பேர் சடலமாகவே கொண்டு வரப்பட்டதாக LNJP மருத்துவமனை நிர்வாகம் கூறியுள்ளது. காயமடைந்தவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கோட்டை அருகே மாலை 6:52 மணியளவில் மெதுவாக சென்ற வாகனம் சிக்னலில் நின்றபோது வெடித்ததாக டெல்லி காவல் ஆணையர் சதீஷ் கோல்ச்சா விளக்கமளித்துள்ளார். கார் வெடித்தபோது அருகில் இருந்த வாகனங்களும் சேதம் அடைந்ததாக அவர் கூறியுள்ளார்.
டெல்லியில் நடந்த கார் வெடிப்பு சம்பவத்தால் வாகனங்கள் சிதறின. சாலை முழுவதும் வாகனங்களின் பாகங்கள் சிதறி கிடந்த அதிர்ச்சி காட்சிகள் வெளியாகியுள்ளன.